உனக்கு மரத்தை பத்தி கவலை இல்லை, மலை வெட்டி போற பத்தி கவலை இல்லை, மணலில் விற்கிறத பத்தி கவலை இல்லை, நீரை உறிஞ்சி விற்கிறான். சரி விற்கிறான். நான் உனக்கிட்ட கேட்கிறேன், ஐநா உலக நாடுகள் சபை இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது, அவ்வளவுதான் அவன் ரெஸ்பான்ஸ், அவன் பொறுப்பவர்தான் அறிவிச்சுட்டு போயிட்டான். நீரற்ற நிலமாயிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் ஒரு நகர் இருக்கு, அந்த நகரத்துல சுத்தமா தண்ணி இல்லை. என்ன பண்ண முடியுமில்ல, அந்த நகர்ல இருந்து 200-300 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு போறான். கார்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா குடிக்க தண்ணி இல்லை. தாகத்தோட போய் வேற ஒரு நகர்ல 1 லிட்டர் தண்ணீர் வாங்கிட்டு வரான். ஒருத்தன் வாங்கிட்டு வந்து மேசையில வச்சுட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கான். என்ன யோசிப்பான், குடிப்பமா இல்ல குளிக்கிறதா, இதுல ஏதாவது சமைச்சு சாப்பிடுறதா, இல்ல இதுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துறதா. இதுதான் நிலைமை. இந்த நிலைமை உனக்கு வரணும்னா நீ உதயசூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, இந்த தாமரைக்கு போடு, இந்த கை சின்னத்துக்கு போடு. இது மாறணும்னா மரியாதையா விவசாயிக்கு போடு. புரியுதா? 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 இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்கள், கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டின காவாலி பயல்கள். கடற்கரை தானடா, எதுக்கடா அவங்களுக்கு கல்லறையாச்சு? காந்தியோட விட இல்ல நேருவை விடவா, செக்கிழுத்த நம்ம பாட்ட வாபூசியை விடவா, தூக்குல தொங்கின பகத்சிங்கை விடவா, போராடி ராணுவம் கட்டி போராடின சுபாஷ் சந்திர போஸை விடவா, அவெல்லாம் கடற்கரை தான் படுத்திருக்கானா? டேய், கடற்கரை தான் படுத்திருக்கானா? இவங்க என்னத்தை பண்ண கொழுத்து ஊழல் லஞ்சத்துல பெருத்து ஆசிய கண்டத்துல பெரிய பெரிய பணக்காரனா யோக்கிய பயல என்ன மைத்துக்கு கடற்கரை படுத்திருக்கேன். நீ எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு? நீ இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு கட்டினா ஆக்கிரமி பண்ணி இடிக்கிறான். இப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கான். என்ன செய்யலாம்னு சொல்லு. இடிக்கணும்னா ஒன்றும் செய்ய, இருக்கணும் ஒன்றும் செய்ய, விவசாயிக்கு போட்டு ஓட்டு ஓட்டு மாத்திரம். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை ஒழிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். டாஸ்மார்க்ல சரக்கு கொடுக்கறது கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையா இருக்கும் போது நம்மளால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதா? சொல்லு. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? பால். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? உணவுப் பொருள். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? மாட்டுக்கறி. மிகப்பெரிய சந்தை தெரியுமா? கழுவிப்பால். மிகப்பெரிய பட்டு தெரியுமா? நீ சுடுகாட்டில் பார்த்துருப்பீங்க, எருக்களஞ்செடி. அந்த எருக்களஞ்செடியில் இருக்கிற நூல் இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி, உலகத்திலே விலை உயர்ந்தது. உலகத்திலே விலை உயர்ந்த பால் எது தெரியுமா? டாங்கி மில்க். தட்டிப்பாரு, வச்சிருப்பியா? அப்படி தட்டிப்பாரு. டாங்கி மில்க் ஹவு மச்? போட்டு பாரு யூடியூப்ல, போட்டு பாரு. பைத்தியம் பைத்தியம். உலகத்திலே காஸ்ட்லி சீஸ், விலை உயர்ந்த பாலாடை கட்டி கழுத பால் தயாரிக்கிறது. உலகம் எங்க இருக்குன்னு தெரியல. நீ எங்க இருக்க? எங்க இருக்க நீ? எங்க? ஃப்ரிட்ஜ் தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், நீ எங்க இருந்து தருவான்? இலவசத்தை நான் எதிர்த்தேன், விமர்சிக்கிறேங்கிறதுனால பேரை மாத்திரான். எப்படி? விலை இல்லா. சரி, எனக்கு விலை இல்லா, நீ வாங்கின இடத்துல விலை இல்லவா? விலை கொடுத்தானே வாங்குங்க. அந்த விலையை எங்க இருந்து எடுத்த? இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிற? குடிகார் அப்படி சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். அவங்களுக்கு பிடிக்குது செய்யறான், மது பிரியர்கள். நான் கேட்டேன், எனக்கு கூட கொலை செய்யறது ரொம்ப பிடிக்குது, நான் எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு வரேன், என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்களா? சொல்றீங்களா? இதுக்கெல்லாம் சரி. ஆனா மது பிரியன்னு சொல்லும்போது அப்படியே பைத்தியமே பைத்தியமே. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, சிறுநீரகம் முறைகேடு. எங்கிருந்தா வாரி நீங்கெல்லாம்? எப்படிடா எப்படிடா எப்படிடா? ஐயோ, என்ன பார்த்தா அம்மா நான் சபிக்கப்பட்டுட்டோம். போ, இந்த கூட்டத்துக்கிட்ட கத்தி கத்தி செத்து போன்னு சபிச்சிருக்கான். அவன் தான் சொல்றாங்கடா, மார்க் ட்வைன் ஒரு அறிஞர், மக்களை ஏமாத்துவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். நானும் 15 ஆண்டுகளா கத்தி கத்தி உணர்த்துறேன், கடினமா இருக்கு. ஆனா வந்தவெல்லாம் ஏமாத்துறான். எப்படி? 2000 2500 உனக்கு டோக்கன் 8000, என்ன வேணாலும் வாங்கிக்க, என்ன வேணாலும் வாங்கிக்க. இந்த முதலமைச்சர் பதவி வேணும், கொடுத்துறீங்களா? 8000 ரூபாய் டோக்கனு, 8000 ரூபாய் டோக்கனை நீங்களே வச்சுக்கிறீங்க. ஐயா ஐயா நீங்களே வச்சுக்கிறீங்க, அந்த பதவியை மட்டும் என்று கொடுத்துருங்க. எப்படி? எப்படி? இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு தூங்குற?
மானம், மரியாதை, சூடு, சோரணை, வெக்கம் எப்படி இருக்கும்? நீ சோறு தின்னா இருக்கும், நீ ரைஸ் திங்கிற, நீ தண்ணி குடிச்சா இருக்கும், நீ வாட்டர் குடிக்கிற, அப்புறம் எப்படி வரும்? எப்படி வரும்? கொடுமை கொடுமை. இப்படியே யோசிச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில். யார் யாரு வீதிக்கு வரணும்? கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், அயோக்கிய பைய, திருட்டு பைய, அவனெல்லாம் பாதுகாப்பா இருக்கான். வீதியில வந்து போராடினவன் யாரு? அறிவை வளர்க்கும் ஆசிரியர். ஒன்னே என்ன பெத்த தாயி 10 மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்கிறான். ஆனா வாழ்நாளில் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறது ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர் பெருந்தகையிலும் தான். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள், உனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இது நாடு, இது ஓடு, இது வீடு, இது அக்கா, இது தங்கை, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது மரம், இது ஆடு மாடு, உலகத்தை காட்டினார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். எப்படி? இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் அலெக்சாண்டர், இவன் புத்தன், இவன் பூலே, அவன் தான் காட்டினான். இவன் அம்பேத்கர், அவன் தான் காட்டினான், அவன் தான் காட்டினான். அப்ப யார் பெரியவன்? ஆசிரியர். அவன் எங்க இருக்கான்? ரோட்ல. ஏன் இருக்கான்? சம்பளம் கேட்டு, சம்பளம் கேட்டு. அவன் கேட்கிறான், கொடுக்கல. உன் ஆட்சி, நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திய அந்த வெங்காய ஆட்சி, அவன் கேட்கிறான், கொடுக்கல.